தற்போதைய அண்மை செய்தி. திருப்பூரில் இருவேறு இடங்களில் வீடு புகுந்து மூதாட்டிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன், அந்த நபர் யார் என்று கண்டுபிடித்தனரா? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. அதாவது திருப்பூர் மாநகர் அந்த பிச்சம்பாளையம் புதூர் இந்திரா நகர் பகுதியில நேற்று நள்ளிரவு வீடுகளுக்குள் புகுந்து அடுத்தடுத்த வீடுகளில் வசித்த அந்த மூதாட்டிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டோம். அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலர்கிட்ட செல்போன்களை திருடியும் ஒரு மர்ம நபர் தப்பி செல்ல முயன்ற போது அவரை பிடிக்க செல்லும் போது அவர் அங்கிருந்து தப்பி செல்லக்கூடிய அந்த பதவதிக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இதன் அடிப்படையில், அதாவது சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் அந்த மர்ம நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்ததால இப்போ ஒரு பரபரப்பான ஒரு நிலை காணப்படுது. அதாவது திருப்பூர் பிச்சம்பாளையம் புதூர் இந்திரா நகரை சேர்ந்த 75 வயது மூதாட்டி ஒருவர் நேற்று இரவு தனது வீட்டின் வெளி வளாகத்துல தூங்கி கொண்டிருந்தாங்க. அந்த நேற்று நள்ளிரவுல அங்க அந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென வீட்டினுடைய மதில் சுவரை ஏறி குதிச்சு உள்ள போகிறாரு. அதாவது பின்னர் வீட்டுல கதவை வெளிப்புறமா பூட்டிட்டு தூங்கி கொண்டிருந்த அந்த மூதாட்டியோட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறாரு. இதனால அதிர்ச்சியடைந்த அந்த மூதாட்டி சத்தம் போடவே வீட்டிற்குள்ள தூங்கி கொண்டிருந்த அவரது மகன் அந்த வீட்டினுடைய கதவை உடைச்சு கொண்டு வெளியே ஓடி வர்றாரு. இதை பார்த்ததும் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிடுறாரு. அங்கிருந்து தப்பி அந்த மர்ம நபர் அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியினுடைய ஓட்டப்பிரிச்சு உள்ள நுழைய முயல்றாரு. அங்கு பணியில் இருந்த காவலாளி சத்தம் போடவே அங்கிருந்து அங்க வரப்படுறது தப்புறாரு. தொடர்ந்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவில் வீதிக்கு செல்றாரு. அங்கு ஒரு வீட்டின் வெளியே தூங்கி கொண்டிருந்த 2 பின்னலாடை தொழிலாளர்களுடைய 2 விலை உயர்ந்த மொபைல் போன்களை திருடி கொண்டு தப்பிடுறாரு. அதன் பிறகு அந்த நபர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வீதிக்கு செல்றாரு. அங்கு ஒரு வீட்டின் முன்பு தூங்கி கொண்டிருந்த 70 வயது மூதாட்டி ஒருவரோடும் பாலியல் அத்துமீறல் ஈடுபடுறாரு. இதனை மூதாட்டி அலறல் சத்தம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய அருகில் இருந்தவர்கள் குடும்பத்தினரும் ஓடி அவரை பிடிக்க முற்படும் போது அங்கிருந்து அவர் தலைமறைவாகிறாரு. ஒரே இரவுல அடுத்தடுத்து நடந்த இந்த பாலியல் சீண்டல் மற்றும் அந்த அதாவது திருட்டு தொடர் அத்துமீறல் சம்பவங்கள் குறித்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து அந்த விசாரணை நடத்தியதுல மூதாட்டியில பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு மொபைல் போன்களை திருடி சென்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவை சேர்ந்த அந்த வீரராகவன் என்பது தெரிய வந்தது. தற்போது அவர் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு பனியன் நிறுவனத்துல டிரைவரா வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அங்க பதுங்கி இருந்த அந்த வீரராகவன் போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் எடுத்திருக்காங்க. திருப்பூர் பிச்சம்பாளையம் புதூர் பகுதியில ஒரு மூதாட்டிகளிடம் பாலியல் அத்துமீறல் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர் கைது செய்யப்பட்டு தப்பி செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.